எனக்கு வந்து முழு கோழியாக வேணும் கொண்டு போகிற மாதிரி. சரியா? நாங்கள் ஒரு டூர் போகிறோம், காட்டுக்குள்ளே போய்ட்டு செஞ்சுறோம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா கீரி மட்டும் கொடுத்துருங்க. அந்த உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டு கீரி மட்டும். ஆமாம், குடலில் கண்டிப்பாக எடுத்துருவானுங்க. ஆமாம், அதில் இருக்க குடல் எடுத்துடலாம் இல்லையா? ஆமாம், அது எடுத்துருவானுங்க. அது எடுத்தால் தான் குடல் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இப்போ காட்டுக்குள்ள வந்து எப்படி சுட்டுக்கலாமா? ரெண்டு பக்கம் குச்சி வச்சு சுட்டுக்கலாமா? குச்சி உள்ள வச்சு 2 கப்ப குச்சி மாதிரி வச்சுங்க. சென்டர்ல குச்சி வச்சு வச்சுக்கலாம். சுடமணி குச்சி வந்து போங்க. சரிங்க. கம்பி எடுத்து அப்படியே நெட்டை சுட்டு 2 கூட பிடிச்சிக்கலாம். இன்னும் 2 கப்ப குச்சி வச்சு சென்டர்ல கம்பி போட்டுடலாங்க சார். அப்படி கம்பி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த கம்பி போட்டுக்கலாமா? அப்போ வந்து கம்பி இருந்ததுன்னா போதும். ஏன்னா இப்போ நம்ம போய் தங்குற இடத்துல வந்து அங்கே வசதி இல்லை. கண்டிப்பா ஊருக்குள்ள நம்ம போய் தங்குற இடத்துல ஆமாம் அதில் வசதி இல்லை. அதனால வந்து நம்ம இந்த மாதிரி இப்போ வந்து இங்கேயே வந்து முழு கோழி வாங்கி மசாலா தடவி நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அங்கே வந்து நம்ம இப்போ போய் தங்குற இடத்துல ரெசார்ட் இருந்ததுன்னு வச்சுக்க, ஹோட்டல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஒரு புது முயற்சி செய்யறோம். உணவே இதுதான் நைட்டு. லேசா கீரல் போட்டுக்கலாம் இல்லையா? கீரல் போட்டுக்கலாம். போட்டு அப்படி வரும் பொழந்தாரு. அவ்வளவுதான். கீரல் போட்டோம்னா பீஸ் இதாயிடும். இது வந்து அப்படியே ஒரு கம்பியில சொருகிக்கலாம் இல்லையா? கம்பியில அப்படியே 2 அப்படி மடிச்சு போட்டோம்னாங்க அப்படியே சென்டர்ல கம்பி போட்டோம், அப்படி தொங்கிக்க 2 பக்கமும். அப்படியே மசாலா போட்டு அப்படியே வாட்டுறதுதான். சரி, வாங்கிக்கலாமா? எவ்வளவுங்கண்ணா? 2 கிலோ இருக்கு கரெக்டா. எவ்வளவு அமௌண்ட்? 450 ரூபாயா? இப்போ என்னென்ன வாங்கணும் இதுக்கு வந்து? சார் வந்து இப்போ இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் என்ன வந்து மிளகாத்தூள், உப்பு. இப்போதைக்கு நம்ம இந்த இதுக்கு காட்டுக்குள்ளே போய் தனியாக இருக்குது இதே போதுங்க. சரி, நம்ம வந்து இது அதில் மசாலா கலந்து இப்போ தடவி எடுத்துட்டு போய்க்கலாம் இல்லையா? ஆமாம், அதை எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஆமாம். 5 ரூபா, 10 ரூபா. பெருசாக போட்டிருக்காங்க. 2 கிலோ கோழிக்கு தடவணும். இஞ்சி பூண்டு, இது மல்லித்தூளுங்கக்கா? போதுங்க. போதுங்க. எல்லாமே போடுறோம்லங்க. மல்லித்தூள் ஒரு பாக்கெட்டு. அப்புறம் இது சிக்கன் மசாலா. சரி பிரகாஷ், என்னென்ன கரெக்டாக கேட்டுக்க. என்னென்ன அக்கா அப்படியே ஃபர்ஸ்ட் சொல்லுங்கக்கா. என்னென்ன போட்டிருக்குங்க? மல்லித்தூள், மிளகாய் தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் போதும்ல? உப்பு போட்டீங்களாக்கா? உப்பு. சரியா? அங்கே வந்து ஆமாம் காடு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹோட்டல் ரெசார்ட் எதுவுமே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிரில் சிக்கன் போயிடும். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கிக்கிறோம். நம்ம கடையில் வாங்கிட்டு இங்கே வந்து நம்ம வீட்டிலே மசாலா தடவி எடுத்துகிட்டு போயிடலாம். அங்கே வந்து பக்கத்தில் நல்ல காடு. அந்த காட்டில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இயற்கையாக வந்து எப்படி அந்த காலத்தில் ஆதி காலத்தில் மனுஷங்க பண்ணுவாங்கல்ல. 2 குச்சி நட்டு அந்த முழு கோழியை வந்து சொருகி நம்ம வந்து கீழே வந்து நெருப்பு மூட்டி நம்ம செய்ய போகிறோம். ஏன் இந்த மெத்தட் பயன்படுத்துகிறோன்னா, நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியாக வந்து டூர் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க போகிற இடத்துல வந்து ரெசார்ட் இருக்காது, ஹோட்டல் இருக்காது. சரி, வீட்டிலே வந்து இந்த மாதிரி முன்னாடியே வந்து ஒரு கோழி கடையில் வந்து முழு கோழி வாங்கிட்டு அந்த நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாக்கள், அந்த எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு கலந்து இந்த முழு கோழியில் வந்து நம்ம வந்து நல்லா மசாலா தடவி நம்ம ரெடிமேடாக நம்ம வண்டியிலையோ கார்லையோ போகிறப்ப வந்து ஒரு பேக்கில் பாலித்தீன் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கிறது. சரி, நம்ம போய் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போய் தங்குறோமோ, ஒரு வேளை நம்ம காட்டுக்குள்ளேயோ இல்லை கிராமத்துலேயோ போகிறோம் தங்குறோன்னு வச்சுங்க, அந்த இடத்துல வந்து போய் நம்ம வந்து இந்த 2 பக்கம் குச்சி வச்சு கீழே தீ மூட்டி தான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம போட போகிற வீடியோ. சரிங்களா? ஆல்வேஸ் பை ஹாப்பி கோபிச்செட்டிப்பாளையம் யூடியூப் சேனல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் சிக்கனு. ஆமாம், காட்டுக்குள்ளே திருவிழா. காட்டுக்குள்ளே வந்து நம்ம இயற்கையாக எப்படி வந்து ஒரு கோழியை வந்து முழு கோழியை வந்து வந்து நம்ம நெருப்பு மூட்டி நம்ம செஞ்சு இன்னைக்கு சாப்பிட போகிறோம். வாழை இலை வாங்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாழை இலை தான் ஆரோக்கியமானது மசாலா செய்யறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு ஜீரண சக்தியை கொடுக்கும். போடுங்க, அப்பதான் கை நல்லா இருக்கும். அப்பதான் வந்து டேஸ்ட் கிடைக்கும் நல்லா. அடுத்து வந்து மல்லித்தூள். 2 கிலோ முழு கோழிங்கிறதுனால ஃபுல் பாக்கெட்டே போட்டுடலாம் சாமி. அப்படிங்களா? ஆமாம் எல்லாமே போட்டுருலாம். ஆமாம் ஏன்னா
இது வந்து முழு கோழிங்கிறதுனால அந்த எல்லாமே போட்டுருங்க. மல்லித்தூள் என்ன போட்டுருங்க? மஞ்சத்தூள். சரி போடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாழை இலை விரிச்சிட்டோம். அதில் வந்து இஞ்சி பூண்டு, மல்லித்தூள், இது மஞ்சத்தூள் வந்து கலருக்கு தான் போடும், அதிகமாக போட வேண்டியதில்லை. அடுத்து வந்து மிளகாத்தூள். ஸோ நம்ம வந்து போடுங்க. நம்ம வாங்கின கோழி வந்து ஒரு 2 கிலோவுக்கு இருக்கும். அதனால் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 4 ஸ்பூன் எல்லாமே போட்டுடலாம்னு நினைக்கிறேன். 4 ஸ்பூன் போதும். 4 ஸ்பூன் போதும். அடுத்து நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாசம் தூக்குது. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி வந்து நல்லா ஒரு மசாலா கலவை வந்து அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வந்துங்க நம்மளுக்கு வந்து இந்த ஓரளவுக்கு இதாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது அடுத்தது பார்த்துக்கிட்டீங்கன்னா எண்ணெய்க்கு அடுத்தது தயிர் ஊற்றணுங்க. ஆமாம், தயிர் வந்து கண்டிப்பாக தயிர் ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்து அந்த எசன்ஸ் கெட்டி கிடைக்கும். ஒட்டுங்க, நல்லா மனமாகவும் இருக்கும். ஏன்னா பிரபு இவர் வந்து பிரகாஷ் வந்து ஏற்கனவே கேட்ரிங் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு அனுபவம். அதனால தான் அவர் நண்பர் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷை செய்ய சொல்லிட்டேன் நான், கிரில் சிக்கன். சரிங்களா? ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால. சரி, அடுத்தது வந்து அதுக்கு தேவையான உப்பு. நல்லா 2 கிலோ கோழிக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டோம்னா இதாகிடுங்க. ஏன்னா இதுலேயும் எல்லாம் மசாலாவிலையும் உங்களுக்கு உப்பு வருது இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உப்பு இதில் சேர்த்தக்கூடாது. ஏன்னா சிக்கன் இதுலேயும் உப்பு வருது. இப்போ நம்ம கடையில் வாங்கின வந்து முழு கோழி இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு பக்கமாக வந்துச்சு. ஆமாம், இது 450 ரூபா பார்த்தீங்கன்னா 2 கிலோ. ஸோ இந்த முழு கோழி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் வந்து நம்ம தடவி நம்ம வந்து இப்போ நம்ம டூருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா? இந்த கோழி கடையிலே வந்து இந்த முழு கோழி வாங்குறப்ப நல்லா கீரி 4 பக்கம் கீரி வாங்கிட்டோம்னு வச்சுங்க. இப்போ நம்ம தடவுற மசாலா வந்து அந்த கீரின பக்கம் உள்ளே இறங்கணும். பார்த்தீங்கன்னா பாரு, நண்பர் வந்து ஏற்கனவே கேட்ரிங் சர்வீஸில் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மசாலா தடவிட்டு இருக்காரு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் பி ஹாப்பி யூடியூப் சேனலாக கோபிச்செட்டிப்பாளையம் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்ரிங் சர்வீஸ் மேனேஜர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு. அதனால் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம காட்டுக்குள்ளே தங்க போகிற பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வந்து இந்த கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம், காட்டுக்குள்ளே திருவிழா. இன்னைக்கு காட்டுக்குள்ளே திருவிழா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த முழு கோழி வாங்கி அதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா பொருள்கள்லாம் சேர்த்து இன்றைக்கி மசாலா தடவி வச்சுட்டோம். ஸோ நாங்கள் வந்து இந்த முழு கோழியை வந்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஸோ நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். எங்கள் ஊரில் போய் தான், எங்கள் ஊரை ஒட்டி உள்ள ஒரு காட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த முழு கோழி கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். சரி வாங்க, நம்ம இன்னும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். நாங்கள் முன்னாடியே அட்வான்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில் கோழியை வந்து நாங்கள் மசாலா தடவி இப்படி வச்சுட்டோம் இப்போ நண்பர்களோட. சரி, ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெசார்ட்டோ இந்த மாதிரி வசதி இல்லை. ஸோ அதனால் எங்கள் ஊர் கிராமத்தில் காட்டுக்குள்ளே தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம். முழு கோழிக்கு வந்து மசாலா தடவிட்டோம். ஸோ நாங்கள் ஊருக்கு போகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் வந்து ஆளுக்கு 2 பைக்கில் வந்து ஆளுக்கு ஒரு பைக்கில் வந்து நாங்கள் 4 பேர் கிளம்ப போகிறோம் ஊருக்கு போய் தான் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கிராமம். அந்த கிராமத்தை ஒட்டி வந்து ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே தான் வந்து நாங்கள் வந்து நண்பர்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். அதான் இன்றைக்கி வந்து நாங்கள் போட போகிற வீடு. ஆமாம், அது வந்து ஆமாம் எங்கள் ஊரை ஒட்டி உள்ள ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே தான் வந்து நாங்கள் முழுச்சு இந்த கோழியை வந்து அடியில் வந்து தீ மூட்டி நாங்கள் வந்து இந்த கோழி ஆமாம் இதுதான். ஸோ அதனால தான் அது ஒரு காட்டுக்குள்ளே திருவிழா. சரி வாங்க, இது ஒரு 2 மணி நேரம் ஊருட்டோம். நம்ம ஊருக்கு போகிற வரைக்கும் நான் ஒரு பாலித்தீன் கவரில் வந்து நம்ம வந்து பேக் பண்ணி நம்ம வண்டியில் வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மணி வந்து 6 ஆகி போச்சு. எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறப்போ மணி வந்து ஒரு 7:30 ஆயிரும். ஸோ அந்த இருட்டில் தான் காட்டுக்குள்ளே தான் வந்து இந்த நம்ம கோழியை சுட்டு நம்ம சாப்பிட போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம போட போகிற வீடியோ, காட்டுக்குள்ளே திருவிழா. சரி வாங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி யூடியூப் சேனலாக கோபிச்செட்டிப்பாளையம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு வரப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்து நாங்கள் வந்து இந்த கொண்டு வந்த முழு கோழியை வந்து நாங்கள் வந்து கிரில் சிக்கன் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், எங்கள் ஊருக்காரங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 பக்கம் கவ குச்சி வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ நாங்கள் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வர்றப்போ பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வர்றப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு வர பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகிப்போச்சு.
ஸோ நாங்கள் வந்து அதனால தான் அந்த முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு கடையில் முழு கோழி வாங்கி அதுக்கு வீட்டிலேயே மசாலா தடவி நாங்கள் அங்கேருந்து கொண்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒட்டி உள்ள ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ அந்த காட்டுக்குள்ளே திருவிழாங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் கொண்டு வந்த கோழியை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி அந்த 2 கவகுச்சி நட்டு அடியில் வந்து தீ மூட்டி நாங்கள் வந்து கோழி வந்து நாங்கள் வறுத்தெடுக்க போகிறோம். நாங்கள் கொண்டு வந்த முழு கோழி வந்து மசாலா தடவி பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு பாலித்தீன் கவரில் வந்து ஒரு வாழை இலைக்குள்ளே வச்சு இப்படி கொண்டாந்தோம். ஸோ இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த முழு கோழி வந்து பார்த்திங்கன்னா மசாலா தடவி 2 மணி நேரம் ஆச்சு. ஸோ நல்லா ஊறி இருக்கோம். இப்போ பாருங்கள் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் இந்த வீடியோ. ஸோ இந்த முழு கோழி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பிக்குள்ளே வந்து சொருக போகிறோம். இப்போ இந்த கம்பிக்குள்ளே சொருகி ஆமாம் பாருங்க ஈஸியாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர்கள்லாம் வந்து எங்கள் ஊர் நண்பர்கள்லாம் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த முழு கோழி வந்து கம்பிக்குள்ளே வந்து இப்படி சொருகிட்டோம். ஸோ இப்போ வந்து எங்களுடைய ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த இது சென்டரில் வந்து நெருப்பு முட்டி நாங்கள் கோழி வந்து வேக வைக்க போகிறோம். நண்பர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து இந்த கோழிக்கு வந்து முழு கோழி வந்து பார்த்திங்கன்னா மசாலா தடவி கொண்டாந்துட்டோம். சரி எங்கள் ஊருக்கு வரத்துக்கு பார்த்திங்கன்னா நேட்டிவ் பிளேஸ் வரத்துக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேட்டிவ் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு காடு இருக்குது. இந்த அடர்ந்த காட்டுக்கு நடுப்புற தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் 2 குச்சி நட்டு ஒரு இந்த முழு கோழி வந்து இந்த கம்பிக்குள்ளே விட்டு இன்றைக்கி வந்து நான் அடியில் வந்து தீ மூட்ட போகிறோம். இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குக்கிராமம். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வீடு தான் வந்து தூரத்தில் அங்கோன்னு இங்கோன்னா இருக்குது. இருந்தாலும் ஒரு அடர்ந்த காடு. இந்த அடர்ந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எந்த கடையும் கிடையாது, எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது, தண்ணி கூட கிடையாது. நாங்கள் கூட தண்ணி கூட எங்கள் வாட்டர் கேனில் தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இது வந்து சீக்கிரம் தீ மூட்டி ஆகணும், ஏன்னா விலங்குகள் வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் விலங்குகள் பயம் இருக்குது. அதனால் கீரி நரிகள் இதெல்லாம் இருக்குது. பெரிய வந்து அனிமல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து தீ மூட்டினோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன சேஃபாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற வந்து மட்டை விறகுகளை அப்படி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் இப்போ வந்து இந்த கிரில் சிக்கன் இப்போ முழு கோழிக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பற்ற வைக்க போகிறோம். ஸோ எங்களுடைய ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வர்றப்போ எங்கள் ஊர் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து ஒரு மிக ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விறகுலாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கோழி வந்து அப்படியே சூப்பராக அப்படி வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்தில் எப்படி மனிதர்கள் சாப்பிட்டாங்க அது மாதிரின்னு சொல்லிட்டு அது மாதிரி நாங்கள் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி விருப்பப்பட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுடைய விருப்பம் நிறைவேற போகுது. பாருங்கள் அருமையாக வந்து கீழே வந்து நண்பர்கள்லாம் வந்து அப்படி தீ மூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கோழி வந்து அழகாக அப்படி வெந்துகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து வெந்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் சொல்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா இது மாதிரி நீங்களும் இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள். எங்களுக்கு வந்து இப்போ கஷ்டம் அப்படின்னு சொன்னால் இந்த வந்து கொஞ்சம் தீ மூட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி தீ மூட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விறகுகள் மட்டையெல்லாம் எடுத்து அப்படியே நாங்கள் அடியில் வந்து அப்படி பற்ற வச்சுட்டோம். ஆமாம் கொஞ்சம் காற்று இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த தீ வந்து நின்று எரியல. ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெண்டுங்களோட வந்து காட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி முழு கோழியை வச்சுட்டு இருக்கிறோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கோழி வந்து அடியில் காட்டின அப்படியே நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெந்து அப்படியே உருகிட்டு அப்படியே விழுகுது. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து ரொம்ப நாள் வந்து நினச்ச எங்கள் ஆசை வந்து நிறைவேறிச்சு. சரி எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்து நான் எங்கள் ஊரில் போய் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இப்படி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக இது வந்து நாங்கள் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த தீ மூட்டி மேலே வந்து கோழி வந்து நல்லா வேக வச்சுட்டோம். சரி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். சரி கிரில் சிக்கன் பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. நண்பர்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குது. நானுமே சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டுமே வந்து நல்லா அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு எங்கேயாவது வந்து டூர் போகிறப்ப
அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு காடு அப்படி ஏதாவது வசதி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 கவகுச்சி வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கம்பியில் வந்து அந்த கோழியை குத்தி நீங்கள் வந்து அடியில் வந்து தீ மூட்டி வேக வச்சு நீங்கள் குடும்பத்தோடு அப்படியே சாப்பிட்லாம். ஸோ அருமையாக வெந்து வந்திருக்குது, நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கிற வீடியோ வந்து ஒரு ஃபார் சேஞ்சுக்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் பி ஹாப்பி கோபிச்செட்டிப்பாளையம் யூடியூப் சேனலாக கோபிச்செட்டிப்பாளையம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரில் சிக்கன் தான் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருந்தோம்னா எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் எதாவது இருந்ததுன்னா தெரிவிங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.